இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கடந்த திமுக ஆட்சியில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதல் நாளே பெண்கள், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டத்தை மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்திற்கு மகளிர் விடியல் பயணம் என்று பெயர் சூட்டப்பட்டு பேருந்தின் முன்புற LED டிஸ்பிளேயில் அந்த பெயர் ஒளிரும்படி செய்யப்பட்டிருந்தது. ஸ்டாலினின் கனவு திட்டமான இந்த மகளிர் விடியல் பயண திட்டம் பெண்களின் பாதுகாப்பான செயல்பாடுகளில் ஒன்றாகவும் பொருளாதார சுதந்திரம் மற்றும் சமூக பங்கேற்பை ஊக்குவித்ததாக பாராட்டப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் இதுவரை பல கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் பல மாநிலங்களில் இந்த திட்டம் பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் சி. ஜோசப் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். புதிய முதலமைச்சர் கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் எந்த மாற்றமும் இன்றி தொடரும் என்று உறுதியளித்திருந்தார். கட்டணமில்லா பேருந்து பயணம், மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் கடந்த ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட நான் முதல்வன் திட்டத்தின் பெயரை தமிழ்நாடு திறன் மேம்பாடு என்று தவேக அரசு மாற்றியது. இதற்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மற்றும் பல்வேறு தரப்பினரிடமிருந்து கடும் கண்டனங்கள் எழுந்தன. நான் முதல்வன் என்ற பெயரால் குழப்பம் ஏற்படுவதால் மற்றும் இளைஞர்களுக்கு திட்டத்தின் நோக்கம் எளிதில் புரியும் வகையில் திறன் மேம்பாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று அமைச்சர் CTR நிர்மல்குமார் விளக்கம் அளித்தார். இந்த விளக்கமும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் தற்போது திமுக அரசின் முக்கிய திட்டமான மகளிர் விடியல் பயண திட்டத்தின் பெயரிலும் தமிழக அரசு மாற்றம் செய்துள்ளது. முன்பு மகளிர் விடியல் பயணம் என்றிருந்த பெயர் தற்போது மகளிர் பயணம் என சுருக்கப்பட்டுள்ளது. பேருந்துகளின் LED விளக்குகள் மற்றும் முன்புற கண்ணாடிகளில் விடியல் என்ற வார்த்தை நீக்கப்பட்டு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த மாற்றத்தை தமிழகம் முழுவதும் பின்பற்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கைக்கும் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மற்றும் பல்வேறு அரசியல் தரப்புகளிடமிருந்து கடும் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. திட்டங்களின் பெயர்களை மட்டும் மாற்றுவதற்கு பதிலாக திட்டங்களின் செயல்பாட்டை மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.